ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு பள்ளிகளில் தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு இதில வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போது. ஸோ, இன்டர்வியூ என்னைக்குன்னா வந்து 14த் மே, 15த் மே, 16த் மே அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ, இதுக்கு வந்து முன் அனுபவம் அந்த மாரிலாம் எதுவுமே தேவையில்ல. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. கலச்சித்ரா ஃபவுண்டேஷன்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ மொத்தமா 3 விதமான கேட்டகரியா வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழ குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி, ஸோ எந்த போஸ்ட்க்கு விண்ணப்பிக்க போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து உங்களோட நேமு, மதர் நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ்ல இருந்து மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இந்த மாரி என்னென்ன குடுத்துருக்காங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதோட பார்த்தோன்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நேர்ல தான் போறீங்க. உங்களுக்கு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூன்னு வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கான டேட்டுமே வந்து பாருங்க இங்கேயே சொல்லியிருக்காங்க. 3 கேட்டகரிக்கும் தனித்தனியா டேட் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, பிஜிடி அதாவது பார்த்தோன்னா, பொலிட்டிக்கல் சயன்ஸ் அண்ட் சோசியாலஜி இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா, 14த் மே அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஜிடி இங்கிலீஷ்க்கு வந்து பாருங்க 15த் மே. அதுக்கப்புறம் எஸ்டிஜி ஹிந்திக்கு வந்து பார்த்தோன்னா, 16த் மே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்ல போய் நீங்க வந்து இதில வந்து நீங்க எலிஜிபிளா இருக்கிறவங்க இந்த இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்கலாம். ஸோ அதுக்கான டைமிங்குமே வந்து குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க நேர்ல வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க அப்ளிகேஷனோட எடுத்துக்கிட்டு நீங்க நேர்ல போகிற மாரி இருக்கும். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும். இப்ப நீங்க பிஜிடி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி வந்து நீங்க வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ கன்சர்ன் சப்ஜெக்ட்டோட நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பிஎட்டோ, எம்ஃபில் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்ககிட்ட இருந்தா முன்னுரிமை தருவாங்க. சேலரி வந்து பாருங்க 25,000லேருந்து 40,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். அடுத்து எஸ்ஜிடி கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க பிஏ இங்கிலீஷ் இல்லன்னா எம்ஏ இங்கிலீஷ் இந்த மாரி நீங்க முடிச்சுட்டு, பிஎட் வந்து நீங்க முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள். ஸோ 18,000லேருந்து 30,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். அடுத்து வந்து பாருங்க எஸ்டிஜில வந்து பாருங்க உங்களுக்கு ஹிந்தி கேட்டகரிக்கு பிஏல வந்து நீங்க ஹிந்தி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 18,000லேருந்து 30,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ டைரக்ட் இன்டர்வியூவா தான் உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து பாருங்க, ஏதாவது கொரீஸ் இருக்குன்னா நீங்க வந்து பார்த்தோன்னா, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கூல் ஆஃபீஸ் நம்பர் குடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.